வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். 7 மாநிலங்கள்ல 13 சட்டமன்ற பேரவைகள்ல இடைத்தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட பெரும்பான்மை இடங்கள்ல இந்திய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. ரொம்ப சில இடங்கள்ல மட்டும் தான் என்டிஏ தலைமையில, அதாவது பாஜக தலைமையில என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. இன்னும் சில இடங்கள்ல சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒன்றியத்துல ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக, குறிப்பா என்டிஏ ஏன் வந்து சட்டமன்ற மாநில சட்டப்பேரவைகளை இடைத்தேர்தலில் ஏன் தோல்வி அடைகிறாங்க அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் பேசப்படும் விஷயம் மாறுது. இந்த சப்ஜெக்ட் எப்படி பாக்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த முறை ஆட்சி அதிகாரம் அவர்கள் கையில் கிடைத்தது என்பது முழு அதிகாரத்தை மக்கள் அவர்களுக்கு தரவில்லை. மாறாக மைனாரிட்டி அரசாகத்தான் இந்த அரசு அமையப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகளினுடைய தயவு இல்லை என்று சொன்னால் மோடியால் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்த முடியாது என்பது இப்போதைய நிலை. மோடி திடமாக இருக்கிறார், மோடிக்கு எந்தவித சலனமும் இல்லை, அவர் அதிகாரத்தை முழுமையாக கையில் வைத்திருக்கிறார் என்றெல்லாம் இவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் மோடியினுடைய ஆட்சியினுடைய அலங்கோலம் எப்படியாக இருக்கிறது என்பதை அவர் பதவியேற்றிருக்கிற இந்த ஈரம் இன்னும் காய்வதற்குள்ளாகவே இந்த 13 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்கள் உணர்த்தி இருக்கின்றன. இப்ப இதுல ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு எதிரான மனநிலை என்பது மாநிலம் முழுமைக்கும் படர்ந்திருக்கிறது. எந்த மாநிலங்கள் முழுமைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரம் முழுமையாக இருக்கிற எல்லா மாநிலங்களையும் சேர்த்தும் இதே நிலைமை நீடிக்கிறது என்று சொன்னால் மாநில அரசியலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தொய்வும் பின்னடைவும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. சார், உங்களுக்கு அண்மையில நடந்திருக்கிற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு இன்னைக்குதான் ரிசல்ட் வந்தது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் சேர்த்துத்தான் நீங்கள் பேசியாக வேண்டியிருக்கிறது. இந்த இடைத்தேர்தல் குறித்து பேசுகிற போது கள்ளச்சாராய மரணங்கள், அதன் மூலமாக ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பின்னடைவு என்பது எல்லா ஊடகங்களும் பேசிய செய்தி. அரசியல் நோக்கர்கள் அப்படித்தான் கணித்தார்கள். இன்னும் ஒருபடி மேலே ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்துவிடக் கூடாது என்கிற அந்த அரசியல் நகர்வு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக இருந்த தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்தில் நிகழ்ந்தது. ஒட்டுமொத்தமாக ஏதோ திமுகவே கூலிப்படையை ஏவி படுகொலை செய்ததை போல சிலர் அரசியல் செய்தார்கள். அதற்கு பின்னால் இருக்கிற திரைமறைவு அரசியல் குறித்து இப்போது பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் திமுக மீதுதான் கல்லெறியப்பட்டது. ஆளுகிற அண்ணா திமுக, எதிர்கட்சியாக இருக்கிற அண்ணா திமுக ஆளுகிற திமுகவை எதிர்த்து நேரடியாக போட்டியிடவில்லை. இது ஒரு புறத்திலே இருக்கிற செய்தி. தேசிய ஜனநாயக கூட்டணி ஒட்டுமொத்தமாக இணைந்து இந்த தேர்தல் களத்தை விக்கிரவாண்டியிலே சந்தித்தது. விக்கிரவாண்டியில என்ன நிலைமை? வன்னியர்களுடைய வாக்கு வங்கி அடர்த்தியாக இருக்கிற வாக்கு வங்கி. அந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரையில பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு கணிசமான வாக்கு இருக்கும் என்கிற காரணத்தால் தான் இந்த கூட்டணியின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி களத்துல இறக்கப்பட்டது. ஆனா என்ன நிலைமை? ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலத்தை நிறைவு செய்திருக்கிறது அரசு. இத்தனைக்கும் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. இன்னைக்கு என்ன சொல்றாரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கிற வழக்கறிஞர் அண்ணன் பாலு என்ன சொல்றாருன்னா, படம் வந்து 3 ரவுண்டு கொடுத்தாங்க, ஒரு ரவுண்டிலே மக்கள் முடிச்சிருவாங்க, 2 ரவுண்டு 3 ரவுண்ட் எல்லாம் போச்சிருக்காங்க. இந்த கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கிற அன்புமணி வாக்குச்சாவடியில் சென்று வாக்கு செலுத்தி விட்டு வெளியில் வந்து முறையாக தேர்தல் ஆணையம் நடந்து கொடுக்கிறது, தேர்தல் முறையாக நடக்கிறது, நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார். சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள் ஆயிருக்கு. இப்ப 2 நாளுக்குள்ள பணம் 3 மடங்கு கொடுத்திருக்கிறாங்க, 3 ரவுண்டு கொடுத்திருக்கிறாங்கிறத அண்ணன் பாலு சொல்றாரு. அன்புமணி சொன்னது உண்மையா, அண்ணன் பாலு சொன்னது உண்மையா? இதெல்லாம் ஒரு புறத்துல இருக்கட்டும். நான் எதுக்காக இதை சொல்றேன்னு சொன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டையும் சேர்த்துத்தான் ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இப்ப நீங்க இந்த கள்ளச்சாராய விவகாரம், ஆம்ஸ்ட்ராங்கனுடைய கொலை வழக்குல திமுக மீது பழி சொல்கிற இந்த சூழல், இவற்றையெல்லாம் கணக்குல கொண்டு பார்க்கிற போது குறைஞ்சபட்சம் வாக்கு வித்தியாசமாவது குறைஞ்சிருக்கணும்ல. ஆனா வாக்கு வித்தியாசம் குறையவே இல்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. ஆனா திமுகவுடைய வாக்கு இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எடுத்து பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த நீண்ட காலமாக வந்து ஆளுங்கட்சி வெற்றி பெறுது. அது எந்த விதமான ஆன்டி கமெண்ட்ஸ் இருந்தாலும் ஆளுங்கட்சி வெற்றி பெறுதுங்கிறது தவிர்க்க முடியாத வந்து கடந்த கால வரலாறா இருக்கு. அப்ப தமிழ்நாட்டை தவிர்த்துட்டு ஏனைய 12 சட்டமன்ற பேரவைகளை பற்றி அதை தவிர்த்துட்டு பேச முடியாது. அது ரெண்டுக்கும் இருக்கிற தொடர்பை நான் சொல்லிடுறேன். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிரான சூழலில்
இப்போது இருக்கிற இந்திய ஒட்டுமொத்த மக்களும் இருக்கிறார்கள்னு சொல்லும் போது நீங்க தமிழ்நாட்டையும் சேர்த்து தானே சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டுல பிரதானமாக தமிழ்நாட்டுல நாடாளுமன்ற தாமதத்தில் தேர்தலே பார்த்துட்டோம்ல. அல்ல 40 வெற்றி பெற்றாங்க. தேசிய சார் அதிமுக அப்ப களத்துல இருந்தாங்க சார். நான் அதுல முரண்படுறேன். நான் உங்களுடைய வாதத்திலிருந்து முரண்படுறேன். என்ன காரணம்னு கேட்டா அதிமுக என்கிற பிரதான கட்சி அப்ப களத்துல இருந்தது. இப்ப என்ன நிலைமை? அதிமுகங்கிற பிரதான கட்சி களத்துல இல்ல. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அதிமுகவினுடைய வாக்கு முழுமையாக வேறு ஒரு இயக்கத்துக்கு செல்லும் என்று சொன்னால் அது திமுக அல்லாத ஒரு இயக்கமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அப்படித்தான் அரசியல் இருந்திருக்கு. எந்த அதிமுக தொண்டனும் எந்த காரணத்தை கொண்டு திமுகவுக்கு வாக்கு போட மாட்டான். உதயசூரியன் சின்னத்துல பட்டனை அமுக்க மாட்டான். இதுதான் எல்லாரும் சொல்லி வந்த செய்தி. ஆனா இப்போது அப்படியே தலைகளாக நடந்திருக்க அதிமுக காரணம் சேர்ந்து வாக்களிக்கிற அளவுக்கு அப்ப மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறதுக்கு நான் சொல்றேன். நான் தமிழ்நாடுன்னு சுருக்கி பார்க்க விரும்பல. ஒட்டுமொத்த தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக அங்கம் வகிக்கிற கூட்டணியை தவிர்த்து ஒரு மனநிலைக்கு மக்கள் இப்போதும் இருக்கிறார்கள், அன்றைக்கும் இருந்தார்கள் என்பதுதான் செய்தி. இதுல ஏன் நான் இவ்வளவு முக்கியமா சொல்றேன்னா, நீங்க ஒட்டுமொத்த இந்திய அளவுல கணக்கிட்டு பார்க்கிற போது தமிழ்நாடு 100 விழுக்காடு வெற்றியை கொடுத்தது, அதனால தமிழ்நாட்டை நம்ம ஒதுக்கி வச்சிருவோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி, உங்களுடைய வாதம் அந்த வகையில் ஏற்புடையதாகவே இருந்தாலுமே கூட நீங்க தமிழ்நாட்டினுடைய இடைத்தேர்தலையும் கணக்கிட்டு பார்த்துத்தான் பேச வேண்டிய. ஏன்னா ஒட்டுமொத்த இடைத்தேர்தல் நீங்க 90 விழுக்காடு பேச முடியாது, 100 விழுக்காடும் பேசியாகணும். அப்ப நீங்க தமிழ்நாட்டை உள்ளடக்கி பேசணுங்கிறதுக்காக அந்த கம்பாரிசனுக்குள்ள போனேன். இப்ப ஹிமாச்சல பிரதேசத்துல என்ன நிலைமை? இமாச்சல பிரதேசத்துல பிரதானமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. மேற்கு வங்கத்துல என்ன நிலைமை? மேற்கு வங்கத்திலையும் இமாச்சல் பிரதேஷ்ல காங்கிரஸ் ஆட்சி, உத்தரகாண்ட்ல பாஜக ஆட்சி. இல்ல நான் ரொம்ப ஒரு விஷயத்த தெளிவா சொல்றேன். ஆளுகிற அரசுக்கு ஆதரவாக இந்த வாக்குகள் கிடைத்திருக்கு என்பதில் நான் உடன்படல. ஏன் அப்படின்னு கேட்டா, நீங்க இப்போதான் சமீபத்துல ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருப்பதாக நீங்க சொல்றீங்க. நாங்க என்ன சொன்னோம்? தொடக்கத்திலிருந்து ஒரு செய்தியை ரொம்ப தெளிவா சொல்லிக்கிட்டே இருந்தோம். மோடிக்கு எதிரான அலை நாடு முழுவதும் வீசிக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அல்லாத ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும், ஒரு கூட்டணி அல்லது ஒரு கட்டமைப்பு அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கிற மனநிலை மக்களிடத்துல அடர்த்தியாக இருக்கிறதுன்னு சொன்ன போதெல்லாம் இவங்க என்ன சொன்னாங்க? இல்ல மோடி வர வேண்டும் என்றுதான் மக்கள் விரும்புகிறார்கள், அதற்காகத்தான் வாக்களித்தார்கள். ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் சேர்ந்திருந்த காரணத்தால் அவர்களுடைய வாக்கு ஒருமுகப்பட்டு போனது. இங்க நாங்க கூட்டணி அமைச்சிருந்த போதிலும் எங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கலையே தவிர அதிகமான இடங்கள் எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்றாங்க. நீங்க சொல்ற மாநிலங்களில் காங்கிரஸ் அரசு இருந்தாலும், மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு இருந்தாலும், இப்ப ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய அதிகாரம் யார் கையில இருக்கு? அதை பார்த்து மக்கள் வாக்களிக்கிறாங்களான்னா அதை பார்த்து மக்கள் வாக்களிக்கல. நீங்க வாக்களிப்பதாக எடுத்துக்கொண்டால் மோடிக்கு எதிரான வாக்குகளை தான் மக்கள் செலுத்த. இதுல இருந்து மோடி பாடம் கத்துக்கணும்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. அதுதான் பிரதானமான செய்தி. அதை பேசிவிட்டா இந்த சப்ஜெக்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. அது குறித்து அதிகமாக பேச வேண்டியதில்லை. என்ன சொன்னாரு? மாநிலங்களினுடைய உரிமைகளை நசுக்குகிற வேலையை இனிமேலாவது பாரதிய ஜனதா கட்சி கைவிட வேண்டும். ஏனென்று சொன்னால் மாநில மக்களினுடைய மனநிலை என்பது ஒன்றியத்திலே பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு மாநிலத்தினுடைய உரிமைகளுக்கு எதிராக செயல்படுகிறது என்கிற அந்த மனநிலைக்கு மக்கள் வந்திருக்கிறார்கள். இது பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சம்மட்டி அடின்னு சொன்னார். அவ்வளவுதான் செய்தி. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் இதுல இருந்துன்னு கேட்டா, ஆந்திராவுல சந்திரபாபு நாயுடு அதிகாரத்துல இருக்கலாம், தெலுங்கானாவுல உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி அதிகாரத்துல இருக்கா, டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி அதிகாரத்துல இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்த இந்திய ஒன்றிய முழுமைக்கும் அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறீர்கள். உங்களுடைய கையில் தான் அதிகாரம் இருக்கிறது என்பது உண்மையாக இருக்கும் என்று சொன்னால், மாநில உரிமைகளை நீங்கள் நசுக்காமல் இருக்கிற வரையில் தான் உங்களுக்கு மாநில கட்சிகளினுடைய போட்டியில உங்களுக்கு ஒரு லீடிங் ஃபோர்ஸ் கிடைக்கும். நீங்க எமர்ஜிங் ஃபோர்ஸா வர்றீங்க. அப்போ நீங்க மாநில உரிமைகள் எப்போதெல்லாம் நசுக்கப்படும்னு நீங்க ஒரு முடிவுக்கு வர்றீங்களோ, அதற்கு எதிரான மனநிலைக்கு நீங்க வர்றீங்களோ, அப்போதெல்லாம் உங்களுக்கு எதிரான மனநிலைக்கு மக்கள் போறார்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்றதனாலேயே மக்கள் உங்களை ஆதரிக்கிறாங்கன்றது அல்ல என்பதை இந்த இடைத்தேர்தல் உணர்த்தி இருக்கிறது என்பதுதான் நான் சொல்ல வந்த செய்தி. இடைத்தேர்தல்ங்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்குது. இப்ப இதோட லார்ஜ் எக்ஸ்டெண்டா இதை பேசும்போது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துல பாஜக தங்களோட ஆட்சியை இழந்தா கூட பிரதமர் மோடி சென்ட்ரல்ல தன்னுடைய ஸ்டைல்ல அவருடைய ஆட்சி அதிகாரத்தோட ஸ்டைல மாத்திக்கிறதா இல்ல, அவர் அதே பேட்டர்ன் தான் பயணிச்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்ப இந்த மாதிரி கோரிக்கை எல்லாம் எதிர்கட்சிகள் நீங்க இந்திய கூட்டணியில இருந்து நீங்க வைக்கிறதுனால அவரு விஷயத்த மாத்திப்பாரா? எப்படி அதெல்லாம் எதிர்பார்க்கலாம்? சார், மோடி இடத்திலே மாற்றம் இருக்குமா மாற்றம் இருக்காதா என்பது எல்லாம் மோடியினுடைய மனதுக்குள் ஊடுருவி நாம் பார்க்க முடியாது. ஆனா மோடி இடத்துல மாற்றம் இருக்குதுங்கிறத நாடாளுமன்றத்தினுடைய நகர்வுகள் உணர்த்தியது. ஒண்ணும் இல்ல சார், ரொம்ப சிம்பிளா நம்ம ஒரு செய்தியை பேசுவோம்.
இதுவரை எதிர்க்கட்சியையே சந்திக்காத மோடி. 10 ஆண்டுகளா எதிர்க்கட்சி அந்தஸ்து எந்த கட்சிக்காவது இருந்ததா? இல்ல. அப்போ எதிர்க்கட்சியாக பார்க்கப்பட்ட காங்கிரஸ் இருந்தது. ஆனா அதுக்கு எதிர்க்கட்சி அங்கீகாரம் இருந்ததா? இல்ல. எதிர்க்கட்சி தலைவராக நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டவராக ராகுல் காந்தி இருந்தாரா? இல்ல காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மல்லிகார்ஜுன கார்கே இருந்தாரா? வேறு யாராவது இருந்தார்களா? இல்ல. 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் வந்திருக்கிறது ஒரு எதிர்க்கட்சி. அந்த எதிர்க்கட்சியை நீங்க நாடாளுமன்றத்துல சந்திக்கிறதுக்கு பயப்படுறீங்களே. அவர் பேசிய செய்தி அவை குறிப்பிலிருந்து நீக்கிறீங்களே. என்ன காரணம்? அப்படி என்ன அவர் தவறாக பேசிட்டாரு? ஏன் அவருடைய பேச்சு அவை குறிப்பில் சார் நீங்க அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொன்னால் அவைக்கு உகந்த செய்தியாக இல்லாத செய்தியை அவர் பேசினால் நீங்க நீக்கலாம். ஆனா நீங்க நீக்குனீங்க. ஒன்று. இப்ப இதுல இருந்தே தெரியலையா நீங்க எதிர்க்கட்சிகளுடைய குரலை நசுக்குவதற்காக நீங்கள் எந்த அளவுக்கு வேகமா போறீங்கன்னு. அச்ச உணர்வு தானே காரணம். அச்ச உணர்வு இல்லைன்னு சொன்னா நீங்க ஏன் இவ்வளவு பதட்டப்படணும்? இன்னொன்று, மோடி நாடாளுமன்றத்துக்கே வராமல் தானே 10 ஆண்டுகள் இருந்தார். எத்தனை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அவர் பங்கேற்றார்? எத்தனை மசோதாக்களில் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகிற போது அவர் பதில் சொன்னார்? அது ரொம்ப ரொம்ப குறைவு கணக்கிட்டு பார்த்தார். ஆனா இந்த முறை எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது 2 முறை எழுந்து பதில் சொல்கிற நிலைமைக்கு மோடி தள்ளப்பட்டாரே. மோடியினுடைய இயல்புக்கு மாறாக மோடி ஒரு அரசியல் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு மோடிக்கு. வந்தாரா இல்லையா? இன்னொன்று, நீங்க சபாநாயகர் தேர்தலை இதுவரை இல்லாத அளவுக்கு சபாநாயகர் தேர்தலில் போட்டி ஏற்பட்டிருக்கிறதுன்னு ஊடகங்கள் பேசினாங்க. பாரதிய ஜனதா என்ன சொன்னாங்க? நாங்க தேர்தலை சந்தித்து ஜனநாயக முறைப்படி வருவோம்னாங்க. நீங்க ஜனநாயக முறைப்படி தேர்தலை சந்திப்பதற்கு கூட தெம்போடு இல்லையே. ஒரு அறிவிப்பை தானே செஞ்சீங்க. நாடாளுமன்றத்துல போட்டி என்று செய்தி வந்தது. ஆனா நீங்க கையில பேப்பரை கொடுத்தீங்களா? நாடாளுமன்ற உறுப்பினருக்கு டிவிஷன் நடந்ததா நாடாளுமன்றத்துக்குள்ள? அதற்குள்ளேயே நீங்க போக விரும்பல. இன்னொன்று, நாடாளுமன்றத்திலேயே கேள்வி எழுப்புறார் சார் ராகுல். எந்த கேள்விக்காவது நீங்க ஆக்கப்பூர்வமா பதில் சொல்ல முடியுதா? சபாநாயகரை நோக்கி கேள்வி கேட்டாரு. என்னிடத்துல நீங்கள் வணக்கம் தெரிவிக்கிற போது உங்களிடத்துல இருக்கிற அந்த ஆணவமும் அந்த திமிரும் மோடிக்கு நீங்கள் வணக்கம் தெரிவிக்கிற போது பவ்யமாக மாறுகிறதே, பக்தியாக மாறுகிறதே எப்படி என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதுன்னு கேட்டாரா? சபாநாயகரால பதில் சொல்ல முடியுதா? நீங்க இதற்கு முன்னாடி நாடாளுமன்றத்தை எப்படி எதிர்கொண்டீங்க? எதிர்கட்சிகளை வச்சு ஒரே நாள்ல 140க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணார் சார் மோடி. இப்ப என்ன நிலைமை? அப்படி சஸ்பெண்ட் பண்றதுக்கான சூழல் கூட இல்ல. எதிர்கட்சிகளுடைய குரல் தான் நாடாளுமன்றத்தில் வியாபிச்சிருக்கு. எதிர்கட்சிகளுடைய குரல் தான் நாடாளுமன்றம் முழுமைக்கும் நிறைந்திருக்கு. ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியால் நாடாளுமன்றத்தை எதிர்கொள்ள முடியல. குறிப்பா எதிர்கட்சிகளை கையாள முடியாம தடுமாறுகிற ஒரு சூழல் உருவாகி இருக்கு. இதெல்லாம் இயல்பாகவே மோடிக்கு ஜனநாயகம் தந்திருக்கிற சவால் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இவையெல்லாம் சேர்த்துதான் மோடிக்கு இப்ப கடந்த காலத்துல 140 எம்பிக்களை இதே ஓம் பிர்லா சஸ்பெண்ட் பண்ணான்னு சொன்னீங்க. இப்ப 140 பிளஸ் ஒரு 100 சேர்த்து ஒரு 240 பேர் சஸ்பெண்ட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆக போகுது? ஏன்னா மெஜாரிட்டி அவங்ககிட்ட தான் இருக்கு. அதே மாதிரியான ஸ்டைல மோடி திரும்ப ஆட்சி செய்வார் அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. அது நடக்க வாய்ப்பு இல்லை நீங்க பாக்குறீங்களா? நான் என்ன சொல்றேன், 240 பேர் இல்ல. ஒட்டுமொத்தமாகவே எல்லா நாடாளுமன்ற உறுப்பினரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு மோடியும் அமித்ஷாவும் மட்டுமே இருந்து நாடாளுமன்றத்தை நடத்த முடியும். அதற்கான அதிகாரம் ஓம் பிர்லா கிட்ட இருக்கு. ஆனா அதற்கு பின் ஜனநாயகத்தில் என்ன நிகழும் என்பதை எதிர்கொள்கிற துணிச்சலும் திராணியும் மோடிக்கு இருக்கா? சபாநாயகருக்கு இருக்கா? நீங்க ராகுல் காந்தி விஷயம் தான் ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். மொகுவா மைத்ராவினுடைய விஷயம் ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். என்ன நடந்தது? அவசர கதியில வழக்கு, அவசர கதியில தீர்ப்பு. அந்த தீர்ப்பினுடைய நகல் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களுக்கு கிடைப்பதற்கு முன்பாகவே நாடாளுமன்றத்தினுடைய செயலகம் என்ன அறிவிக்குது? வயநாடு தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்குது. நீங்க நாடாளுமன்ற தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிச்சீங்க. அவருடைய வீட்டை திருப்பி கொடுக்கணும்னு நோட்டீஸ் போட்டீங்க. அவரு வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு வீட்டை கையில கொடுத்துட்டாரு. உங்கள்கிட்ட ஒன்றிய அரசு கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. இதையெல்லாம் மீறி நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்தாரா இல்லையா? இந்த முறை நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்தவுடன் மகுவா மொய்த்ரா பேசிய செய்திகள் எப்போதும் காணொலிகளாக குவிந்து கிடக்கிறது. நீங்க மகுவா மொய்த்ராவுடைய குரலை நசுக்குவதற்கு எவ்வளவு முயற்சிகள் மேற்கொண்டீங்க? ஒரு பெண் அரசியலுக்கு வந்துவிட்டால் கேரக்டர் அசாசினேட் செய்யற ஒரு பிற்போக்குத்தனமான இழிவான அரசியல் இந்த இந்தியா முழுமைக்கும் இருக்கு என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு வேலையை பாரதிய ஜனதா அந்த அம்மையாரை பார்த்து செஞ்சீங்களா இல்லையா? என்ன நிலைமை? மீண்டும் திரும்பி வந்தார்ல, நாடாளுமன்றத்துக்குள்ளேயே உங்களையே கேள்வி எழுப்பினார்ல, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல விட்டால் ஜனநாயகத்துல நீங்கள் அடக்குமுறைகளை கையில் எடுத்து தற்காலிக வெற்றிகளை பெறலாமே தவிர நிரந்தர வெற்றிகளை பெற முடியாது. நிரந்தர வெற்றி என்பது ஜனநாயகத்தில் எப்போதுமே யாரிடத்திலே இருக்கும் என்று சொன்னால் அறவழியில் யார் இயங்குகிறார்களோ, ஜனநாயகத்தை யார் பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுடைய கரங்களுக்கு தான் அது சேருமே தவிர அதை
தவிர்த்து பாசிச போக்கில் இயங்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு ஜனநாயகம் எப்போதுமே நிரந்தர வெற்றியை தந்ததில்லை. அதனாலதான் ஜனநாயக நாடு என்று நாம் சொல்றோம். அதனால்தான் ஜனநாயக நாடாளுமன்றம் என்று நாம் பேசுகிறோம். அதனால்தான் ஜனநாயகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும்னு சொல்றோம். இதனுடைய அடிப்படை சாராம்சம் அதுதான். அதனால ஓம் பிர்லா அப்படி எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணலாம், அவையிலிருந்து நீக்கலாம். ஆனால் அது நிரந்தரமாக அமையாது. எத்தனை நாளைக்கு நீங்க நீக்குவீங்க? 5 வருஷத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுவீங்களா? திரும்ப நாடாளுமன்றத்துக்குள்ள வரமாட்டாங்களா? அப்ப எப்படி எதிர்கொள்வீங்க? ஒரு நாள் நீங்க சஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? ஒரு கூட்டத்தொடருக்கு நீங்க சஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? ஆண்டு முழுவதும் நீங்க சஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? நீதிமன்றம் என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா? அதன் படிக்கட்டுகளுக்கு அவர் ஏறுகிற போது நீங்கள் எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வருகிறீர்களா இல்லையா? எனவே அதெல்லாம் நிரந்தர தீர்வை தராது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைங்க சார். இப்ப இந்த தேர்தல் முடிவு வந்ததுக்கு பிறகு மோடிக்கு ஒரு கடிவாளம் போடப்பட்டிருக்கு. குறிப்பா என்டிஏக்குள்ள நிதிஷ்குமாராலும், நாயுடாலையும் ஒரு கடிவாளம் அவருக்கு இருக்கு. முக்கியமான போர்ட்ஃபோலியோ கேட்டு அவருக்கு டார்ச்சர் குடுக்க போறாங்க. மாநிலத்தினுடைய தேவைகள வலியுறுத்தி ஒரு டார்ச்சர் குடுக்க போறாங்க. இந்த மாரி பல விஷயத்த முன் வச்சீங்க. பட் அது எதுவும் நடக்கல. அவர் பீஸ்ஃபுல்லா தன்னோட அரசியல் செஞ்சுட்டு போறாரு. நிதிஷ் நாயுடு அவர்ட்ட தான் மண்டியிடக்கூடிய ஒரு சூழல பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இன்னும் என்ன விஷயங்கள்லாம் மோடிய உங்க ஒலிக்கு கொண்டு வரதுக்கு, அதாவது மக்கள் பிரச்சனை கவனம் செலுத்துறதுக்கு இன்னும் உங்ககிட்ட என்ன விஷயம்லாம் இருக்கு? இப்ப நேற்றைய வரைக்கும் பார்த்தா மணிப்பூர் விஷயத்த பத்தி அவர் கண்டுக்காம தான் இருக்காரு. எதிர்க்கட்சிகள்லாம் அத அட்ரஸ் பண்ற மாரி இருக்குது. ஆளுங்கட்சி அத அட்ரஸ் பண்ற மாரி இல்ல. அவர் எங்கேயும் தன்னுடைய பழைய ஸ்டைல மாத்திக்கிட்ட மாரி தெரியலையே! சார், அவர் பழைய ஸ்டைல மாத்தணும்னு நாங்க ஜனநாயகத்துல போராடல. நல்லா நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. மோடியை வீழ்த்துவது அல்ல இங்கே யுத்தம். இங்கே மோடி கையில் வைத்திருக்கிற பாசிசத்தை வீழ்த்துவதுதான் இந்த யுத்தம். மோடி இடத்தில் வேறொருவர் இதே நிலைப்பாட்டை கொண்டு இதே போன்றதொரு அரசியலை ஜனநாயகத்தை படுகொலையில் தள்ளி ஒரு படுகொலையை நிகழ்த்துவார் என்று சொன்னால் அவருக்கு எதிராகவும் இந்த யுத்தம் தொடரும். இது தனி மனிதனுக்கு எதிரான யுத்தம் இல்ல, சித்தாந்தத்துக்கு எதிரான யுத்தம். இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நேரடியா நான் பதில் சொல்றேன். நிதிஷ்குமார் விஷயத்துல அசைந்து கொடுக்கல, சந்திரபாபு நாயுடு விஷயத்துல அசைந்து கொடுக்கல, எல்லா விஷயத்திலையும் ரொம்ப ஸ்டெபனா இருந்தாரு. டெல்லியிலேயே செயற்குழுவை கூட்டினாரு நிதிஷ்குமார். என்ன பேசினாரு? ஜார்க்கண்ட் தேர்தலிலும் எங்களுடைய இயக்கம் போட்டியிடும்னு சொன்னாரு. எப்படி அறிவிச்சார் அவரு? பாரதிய ஜனதாவினுடைய ஒப்புதலை கேட்டு அறிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடும் என்று சொல்லி அறிவித்தார். எங்களுடைய கட்சி போட்டியிடும்னு சொன்னார். ஆச்சா? இங்க பீகார் தேர்தல் குறித்த வியூகங்களை நாங்கள் வகுக்கிறோம்னு சொன்னார். எதுக்காக சொன்னார்? டெல்லியில பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய தலைமையில் தான் தேர்தல் சந்திக்க போகிறோம்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதான தலைவர்கள் எல்லாம் பீகார்ல பேசினாங்க. அதற்காகத்தான் அவர் அந்த நிலைப்பாட்டை எடுத்து டெல்லியில அறிவிச்சாரு. இப்பதானே தொடங்கி இருக்கு. இனி போக போகத்தானே தெரியும். முந்தா நாள் என்ன செய்தி? சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லியிருக்கிறாரு? 1,00,000 கோடி ரூபாய் கேட்டிருக்காரு அமராவதி ப்ராஜெக்ட். அவர் அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா 2 செய்தி சார். 2 செய்திகளுக்காகத்தான் அவர் அமைதியாக இருக்கார். ஒன்று, அவரை அரசியலில் பழிவாங்கி அவருக்கு அரசியலில் ஒரு நிறைவு விழாவை கண்டுவிட வேண்டும் என்று துடித்த ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு பாடத்தை போட்டணும். இது அவருக்கு பிரதானமான அரசியல் நோக்கம், அரசியல் எதிர்ப்பு. அதை அவர் கையில் எடுக்கணும். இப்போ 2வது, ஏற்கனவே ஹைதராபாத் போன்ற நகரங்களை ஒரு மிகப்பெரிய கட்டமைப்புகளை உருவாக்கி அங்க கொண்டு டைடில் பார்க்கு, அங்க கொண்டு ஐடி நிறுவனங்கள், அங்க மாநிலத்தினுடைய வளர்ச்சியை, தொழில் வளர்ச்சியை உருவாக்கிய பெருமை சந்திரபாபு நாயுடுக்கு உண்டு. இப்ப அவரிடத்துல ஹைதராபாத் இல்ல. அமராவதியை உருவாக்கி அந்த மாநிலத்தினுடைய கட்டமைப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமை இப்ப அவருடைய கரங்கள்ல இருக்கு. நவீன ஆந்திராவினுடைய சிற்பி என்ற பெருமை அவருக்கு சேரணும். அதற்கான விஷன் அவர்கிட்ட இருக்கு. அதுக்கு இப்ப அவருக்கு ஒன்றிய அரசினுடைய ஆதரவும் 1,00,000 கோடி ரூபாய் அந்த ப்ராஜெக்டுக்கு கேட்கிறாரு. இப்ப அவரு அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணணும். இப்ப அதற்காக அவர் சில விஷயங்களில் சாமர்த்தியமாக அணுகுமுறையை கையில் எடுக்கிறார். ஆனா இப்ப என்ன சூழல் தெரியுமா உங்களுக்கு? இந்த 2 பேருமே பேரலா இன்னொரு கட்சியை தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்கிறத நீங்க கவனத்துல கொள்ள வேண்டியிருக்கு. சிராக் பஸ்வான் யாருடைய கட்டுப்பாட்டுல இப்ப இருக்காரு? நிதிஷ்குமாருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார். அவருடைய அரசியல் வியூகங்கள் எல்லாம் நிதிஷ்குமாரினுடைய நடவடிக்கையை ஒத்துத்தான் இருக்கிறது. நீங்க இப்ப நிதிஷ்குமாரை கை வச்சு பாருங்க, சிராக் பஸ்வான் இருக்க மாட்டார். நீங்க வேணா நம்புறதுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கலாம். ஆனால் அரசியல் ரீதியாக இதுதான் உண்மை. பவன் கல்யாண் தான் இவரை கொண்டு கூட்டணியில சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணார் சந்திரபாபு நாயுடு. ஏன்னா சந்திரபாபு நாயுடு 2 முறை சந்திக்கிறதுக்கு போனார் மோடிய. சந்திக்க முடியாம திரும்பி வந்தாரு. அமித்ஷா இடத்துல பேசுவதற்காக முயற்சி எடுத்தார், சந்திக்காமல் திரும்பி வந்தார். பவன் கல்யாண் போய் பேசித்தான் சுமூகமான ஒரு உறவை ஏற்படுத்தினாரு. இன்னைக்கு பவன் கல்யாண ஏற்றி வைக்க முடியாத உயரத்தில் ஏற்றி வைத்து விட்டார் சந்திரபாபு நாயுடு. அவர் முழுமையாக 100% சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிலைக்கு வந்திருக்கிறார். இப்ப சந்திரபாபு நாயுடு கையில பவன் கல்யாணும், நிதிஷ்குமார் கையில சிராக் பஸ்வானும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேரலா ஒரு கட்சியை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க.
இப்ப இதெல்லாம் எப்ப வெடிச்சு வெளியில வரும்னா, நீங்க இந்த 1,00,000 அமராவதி ப்ராஜெக்ட்க்கு ஒதுக்க மாட்டேன்னு எப்ப அறிவிப்பீங்க? ஒண்ணு அறிவிக்கணும் குடுக்குறேன்னு. இல்ல குடுக்க மாட்டேன்னு சொல்லணும். கிடப்புல ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது. ஏன்னா, நாயுடு ஏற்கனவே ஏமாற்றப்பட்டிருக்கிறார் ஒரு விஷயத்துல. எங்க அப்படின்னு கேட்டா, ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும்னு கேட்டாரு. இதே சிறப்பு அந்தஸ்து மன்மோகன் சிங் 5 ஆண்டுகளுக்கு தரேன்னு சொல்லும்போது, மோடி 2014ல என்ன சொன்னார்? அது என்ன 5 ஆண்டு, 10 ஆண்டுகளுக்கு கொடுக்க வேண்டியதானேன்னு சொன்னாரு. 10 ஆண்டுகளுக்கு பாரதிய ஜனதா வந்தால் தரும்னு தேர்தல் வாக்குறுதியில சொன்னாரு. சொன்னது மட்டுமல்ல, அதற்குறித்து பிரச்சாரங்களையும் முன்னெடுத்தார். பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு 10 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்தாரு. செஞ்சாரா? இல்ல. இப்ப கேட்ட போர்ட்போலியோ கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னு பார்க்கிற போது நிச்சயமாக ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கிடைக்கும்னு சந்திரபாபு நாயுடு எதிர்பார்த்தார். அதையும் கொடுக்கல. 2 ஏமாற்றங்கள் அவருக்கு விங்கி இருக்கு. இவ 3வது இந்த அமராவதி ப்ராஜெக்ட் வந்து நிக்கிறாரு. இதிலும் ஏமாற்றம் மிஞ்சுகிற போதுதான் சந்திரபாபு நாயுடு அடுத்த கட்ட அரசியலை நோக்கி நகருவார். அப்பதான் தெரியும். துவக்க நிலையில இருக்காங்க சார். அப்படித்தான் ஸ்டேபிளா இருக்கிறது மாதிரி தெரியும். ஆனா துவக்க நிலையிலேயே அரசியல் பார்வையோடு பார்க்கிற போது அவர்களிடத்திலே தடுமாற்றம் இருக்கிறது. அந்த தடுமாற்றம் என்பது இனி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகிற போது நிச்சயமாக இந்த கூட்டணிக்குள் ஒரு மிகப்பெரிய சலசலப்பு எழும். மோடியினுடைய நடவடிக்கைகளில் கண்டிப்பாக ஒரு தொய்வு இருக்கும். அவர் பழைய பாதையெல்லாம் சீரா இயங்கிட முடியாது. பழைய மாதிரி எல்லாம் டெசிஷன்ஸ் அவர் சொந்தமா எடுத்து அதிரடியாக முடிவுகளை எல்லாம் அறிவிக்க முடியாது. இனி கூட்டணி கட்சிகளை கலந்து பேசிதான் எந்த முடிவையும் எடுக்க முடியும். அப்ப கூட்டணி கட்சிகளுடைய தயவுல தான் இந்த அரசு இயங்க முடியும். அப்ப கூட்டணி கட்சிகளை மகிழ்விக்க வேண்டிய கட்டாயம் மோடிக்கு வந்திருக்கிறது என்பதே அவருக்கு பெரிய சவால் சார். வாஜ்பாய் சந்திச்சிருக்காரு சார் கூட்டணிகளினுடைய ஆட்சிய. வாஜ்பாய் சந்திச்சிருக்காரு சார் கூட்டணி கட்சிகளினுடைய அரச. இவர் சந்திச்சதே கிடையாது. இவருக்கு அது தெரியவே தெரியாது. கூட்டணினா எப்படி இருக்கணும், அந்த அரசை எப்படி எடுத்திருக்கணும், அதுக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருப்பாரு. அந்த ஒருங்கிணைப்பாளருடைய வழிகாட்டுதல்ல இயங்கணும். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு. பிரதமராக வாஜ்பாய் இருக்கிற போது அவர்தான் எடுத்து சென்றார் பிரச்சனைகளை. அவர்தான் பிரச்சனைகளை கையாளுவார். ஆனா இப்ப அது கூட இல்ல. ஒரு தலைமைத்துவத்தை கூட உருவாக்க முடியாத ஒரு பிரதமராக மோடி இருக்கிறார் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய அரசியல் யதார்த்தம். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாகவும் விரிவாகவும் உங்களோட கருத்துக்களை இந்த நேரத்தில் பகிர்ந்திருக்கீங்க. உங்களோட வருகைக்கும் நேரத்துக்கும் கேட்டு நன்றி.